நம்ம மரித்த தேவனை வணங்கல, ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் உங்களை எப்படி உங்களை காரியங்களை புரியாது இருப்பாரா? உங்களை விசாரிக்கிறவர், உங்க இருதயத்தினுடைய வியாகுலங்களெல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் வல்லமை என்று குன்றி போகல. ஆகையால் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த காலை வேளையில் அது விசுவாசிங்க. உங்களுக்கு எந்த காரியத்தில் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ருசி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சரீரத்திற்கு வேண்டிய சுகமா, உங்க வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறது, எந்த காரியத்திற்காக மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்த வலிமையுள்ள தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட அவர் பிரசன்னத்துக்கு வாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு தான். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. அவர் இங்கே இல்லை, அவர் கல்லறையில இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை காண்பீங்க. இதை விசுவாசித்து தேவ மகிமையால் நிரம்புங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் இந்த காலை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.